வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நாம் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருந்த பழைய வீடியோ தான். ஒமேகா இபிஎஸ் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம். அது ஒரு 3 இயர்ஸ் கழித்து ப்ராப்ளம் ஆச்சு. அதை ரெக்டிஃபிகேஷனுக்காக கஸ்டமர் கேர்ட்ட கேட்டபோது சர்வீஸ் சென்டர் சேலத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. நாம் அனுப்பிச்சோம். அவங்க பிஎம்எஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். இப்போ பிஎம்எஸ் போட்டு அப்கிரேட் பண்ணி தரோம், அதுக்கு இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும், கொடுங்க, நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி நாமளும் கொரியர் அனுப்பிச்சோம். கொரியர் எல்லாருமே எடுக்கலைங்க. ஒரு சில பேர் தான் எடுத்தாங்க. அதுவும் நான் போட்டு அவங்க சொன்ன கடையில் கூட எடுக்கலை. அதனால் திரும்ப அவங்களோட ஷோரூம் சென்னையில் இருக்க கோடம்பாக்கத்தில் அங்கே கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க கொரியர் போட்டு விட்டாங்க. அவங்க மூலமா கொரியர் பண்ணனால அது போய் சேர்ந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் மிஷினை பார்த்துட்டு பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம், இது மாதிரி பேட்டரி மாற்றணும், இப்போ யூபிஎஸோட அந்த பிஎம்எஸ் போர்டு அடிஷ்னலாக வைக்கணும், பேனலில் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கோம், அடிஷ்னலாக 2 சுவிட்ச் இருக்குது, பேட்டரி பவர் கட் பண்ணிக்கலாம், அது மாதிரி நிறைய சொன்னாங்க. சரி, எனக்கு அது மாதிரி நியூ பேனல் போட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கான சார்ஜஸையும் நான் கொடுத்துருந்தேன். கொடுத்தோன்னே அவங்க ரெடி பண்ணி ஒரு 1 வீக் கழித்து அதே மாதிரி கொரியரில் அனுப்பிச்சி விட்டாங்க. கொரியர்லேருந்து எஸ்எஸ்மேட்டோ ஏதோ சம்திங் ஒரு கொரியரில் அனுப்பிச்சி விட்டாங்க. அது நான் தாம்பரத்தில் போய் வாங்குற மாதிரி ஆச்சு. முதல் நாள் நான் இது மாதிரி வண்டியில் தான் வச்சு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவங்க வாங்கலை. அதனால் அது 2வது நாள் நான் ட்ரெயினில் வச்சு எடுத்துகிட்டு போய் கோடம்பாக்கத்தில் கொடுத்தேன். சென்னையில் சர்வீஸ் சென்டர், சேல்ஸ் சென்டர் தான் இருக்குது, சர்வீஸ் சென்டர் அவங்ககிட்ட கிடையாது. அதனால் ஒரு வாரம் கழிச்சு இந்த ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது புது மிஷினு, நல்லா இருந்தது. இப்போ போட்டுவிட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, உங்களுக்கு யூபிஎஸ் வாங்குறீங்கன்னா உங்கள் ஏரியாவிலேயே சர்வீஸ் பண்ணுவாங்களா, இருக்கீங்க 1 நாள் 2 நாள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க, சரிங்களா? அப்படி இல்லை 1 வாரம் ஆகும், 2 நாளைக்கு மேலே ஆகும்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டெம்பரவரியாக 2 நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு யூபிஎஸ் போட்டு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் பேக்ரவுண்டும் சாங்கெல்லாம் போட்டதுனால வீடியோ மானிட்டைசேஷன்லாம் கிடைக்கல. சரி, திரும்ப இந்த மழை காலத்தில் மழை பெய்யுது, அடிக்கடி பவர் கட் ஆகுது, யூபிஎஸை பற்றி பார்க்க வருவீங்க. அதனால் நீங்கள் எந்த பிராண்ட் யூபிஎஸ் வாங்கினாலும் சரி, அது எல்லாத்தையும் பெரோபாஸ்பேட் பேட்டரியோ இல்லை லெட் ஆசிட் பேட்டரியோ எந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டர் வாங்கினாலும் வீட்டுக்கு உடனே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா, கூப்பிட்டா டெக்னீஷியன் 1 நாளில் வருவாங்களா, ஓகேங்களா? இல்லை பக்கத்தில் நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்களே அதை சரி பண்ணி கொடுக்க முடியுமா? இப்போ சில இதெல்லாம் உடனே போர்டு மாற்றி கொடுத்துருவாங்க, அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு 2 நாள் மேலே ஆகும்னா அவங்களே வேறு ஒரு யூபிஎஸ் ஒரு இன்வெர்ட்டர் போட்டு, சரி இது 2 நாளைக்கு வச்சுக்கோங்க, அதை நான் கம்பெனிக்கு தான் அனுப்பிச்சு வாங்கணும், அந்த கம்பெனி கேட்டு தான் வாங்கணும், வாரண்டி இருந்தால் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை கம்பெனிக்கு அனுப்பிச்சாலும் சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் நிறைய இதுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இருக்குது, கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறத அவங்க கை வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒமேகா இப்போ லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரியில் நிறைய பிராண்ட் வந்துடுச்சு, ஓகேங்களா? அதனால் உங்கள் பக்கத்தில் யார் ஷோரூம் இருக்கோ, ரொம்ப நாள் கடை வச்சுருக்கவங்க நம்பிக்கையானவங்கள பார்த்து வாங்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா மேனுஃபேக்சரர் சப்போர்ட் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு கடைக்காரங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? அது மாதிரி பார்த்து வாங்குங்க. மோரோவர் இந்த மாதிரி பேட்டரிலாம் லைஃப் பிரச்சனை வராது. எனக்கு மாற்றினதுக்கு அப்புறமும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை வரல. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன அந்த 4 வருஷம் வாரண்ட்டி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருக்கும் நேரம். 21 வாங்கினேன், 25 ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. போயிட்டுருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்குது. அவங்க லைஃப் 10 இயர்ஸ் சொன்னாங்க. ஸோ 5 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 6 வருஷம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சர்வீஸ் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுறதுனால எப்படியும் குறைஞ்சது அடுத்த 3-4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வரும்னு நம்பலாம், ஓகேங்களா? ஆனால் இது திரும்பவும் பிரச்சனை ஏன்னா நான் இதை அவங்க சேலத்துக்கு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது ட்ராபேக்கு. சர்வீஸ் சென்டர் சென்னை மாதிரி அட்லீஸ்ட் பெரிய சிட்டிலையாவது வைக்கணும், ஓகேங்களா? ஜோன் இருக்குல்ல, 6 ஜோன் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர் வச்சாங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். பட் இவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்ததுனால ஒன்றும் பெருசாக வைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஒரு வாரம் 2 வாரம் சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க, யூபிஎஸ் இல்லாமல் வீட்டில் கஷ்டப்படுவீங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போதைக்கு எல்லோரும் சோலாருக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் சோலாருக்கு மாறினீங்கன்னா நல்லதாக இருக்கும். ஃப்ரீயாக கிடைக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மானியம்லாம் கொடுக்குறாங்க. இதுவும் அவங்க நிறைய இபி பில் கட்டுறவங்க தான் போகணுன்னு ஒரு மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குங்க, எது வாங்குறதா இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி என்ன கேட்டால் சோலார் போட்டு யூஸ் பண்ணால் நமக்கு கரண்ட்டு பில்லு குறையும்.
என்ன புரியுதுங்களா? நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் சூரிய ஒளிலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எது உங்களுக்கு செட் ஆகும்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு எதையும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும், எது வச்சா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு யோசித்து இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஃபோரம்ஸ்லாம் இருக்குது, கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே போட்டவங்க ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. என்ன சும்மா கடைக்காரன் சொல்கிறானே இல்லை எவனோ ஒருத்தன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுறாதீங்க. வாங்கி போட்டதுக்கப்புறம் என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் சேர்த்து யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.